முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல்நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள ஆலயங்களில் பெருந்திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகையும் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்று வருகின்றன. வடசென்னை வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு ஏராளமான கழக தொண்டர்கள் பாத யாத்திரை சென்று சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் பத்மநாபபுரம் சாய்பாபா திருக்கோயிலில் தன்வந்திரி ஹோமம் மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சோழவரம் அருகே காந்திநகரில் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் அஇஅதிமுகவினர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி பேரணியாக சென்று கூட்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழகம் சார்பில் காரப்பாக்கம் அருள்மிகு கங்கையம்மன் திருக்கோயிலில் ஆயுஷ் பிரித்யங்கரா ராஜதிருஷ்டி ஹோமம் மற்றும் பாலபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்யப்பட்டது. அஇஅதிமுக இலக்கிய அணி சார்பில் மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 1008 பெண்கள் பால்குடம் எடுத்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட அஇஅதிமுக சார்பில் அச்சரப்பாக்கத்தை அடுத்த பெரம்பேர் கண்டிகை பகுதியில் உள்ள வள்ளி தேவசேனா உடனுரை சிவ சுப்பிரமணியர் கோயிலில் ஹோமம் மற்றும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரில் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலில் வெள்ளித்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் அருள்மிகு ஆதி சிவாம்பிகை உடனுரை ஆதி சிவன் திருக்கோயிலில் நடைபெற்ற அபிஷேக ஆராதனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நல்ல மாரியம்மன் கோயிலில் கழக தொண்டர்கள் பால்குடம் எடுத்து சிறப்பு பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். கோடியக்கரை பெரியமுத்து மாரியம்மன் ஆலயம் தானி கோட்டகம் சிவன் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூர் கோரக்க சித்தர் ஆசிரமத்தில் பள்ளி மாணவ மாணவியர் தியான வழிபாடு செய்து முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே மாரப்பாளையம் அருள்மிகு பகவதியம்மன் கோயிலில் மாற்றுத்திறனாளி கழக தொண்டர் அங்க பிரதட்சணம் செய்து பிரார்த்தனை மேற்கொண்டார். அவருடன் கழக தொண்டர்கள் பலரும் வழிபாடு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயிலில் யாக குண்டம் அமைத்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதேபோல் எருமைப்பட்டி ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் அங்காளம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பட்டுக்கோட்டை நகர அஇஅதிமுக சார்பில் ஸ்ரீ நாடியம்மன் ஆலயத்தில் ஆயுஷ் ஓமம் உள்ளிட்ட வழிபாடு நடைபெற்றது. கழக தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் அருள்மிகு சிறுவாச்சூர் மதுர காளியம்மன் ஆலயத்தில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் எம்ஜிஆர் மன்றம் சார்பில் ஏர்வாடி தர்காவில் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அஇஅதிமுக சார்பில் பெரிய மாரியம்மன் கோயிலில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி வழிபட்டனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் சிறப்பு அலங்காரம் ஆராதனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாநகராட்சி 26வது வார்டு பகுதியில் மாமன்ற உறுப்பினர்கள் பூச்சட்டி அக்னி சட்டி பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று காளியம்மன் கோயிலில் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டனர். கும்பகோணம் அருகே உள்ள திருலோகி ஸ்ரீ சயன நாராயண பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணு துர்கை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் நல்லாத்தூரில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயிலில் 80 வகையான மூலிகைகள் கொண்டு சிறப்பு யாகம் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியில் மேலதானியம் மாரியம்மன் கோயில் மற்றும் வெங்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோயிலில் அஇஅதிமுகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வையாபுரி முருகன் கோயிலில் முதலமைச்சருக்காக அஇஅதிமுகவினர் சிறப்பு வழிபாடு செய்தனர்.